இவரும் கூட்டணிக்குள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த டிடிவி தினகரனை எப்படியோ பேசி மடக்கி என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டது பாஜக. இதன் மூலம் பாஜக தான் நினைத்ததை சாதித்து விட்டாலும் சொந்த கட்சிக்குள் தனக்கான இருப்பை தொலைத்திருக்கிறார் தினகரன் என்றும் சிலர் கூறுகிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் 21 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை தட்டிவிட்டது அமமுக. அதிலும் குறிப்பாக முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிகம் உள்ள டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு பெரும் சவாலாக இருந்தது அமமுக. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ளிட்டவர்களை ஓரங்கட்டிய பழனிசாமி தான் சார்ந்த கவுண்டர் சமூகத்துக்கு கட்சிக்குள் முக்கியத்துவம் அளித்து அதிமுகவை கவுண்டர் கட்சியாக மாற்றிவிட்டார் என்று செய்யப்பட்ட பிரச்சாரமே இதற்கு முழுமுதற் காரணம் என்ற கருத்து நிலவியது. இந்த பின்னணியில் தேவர் சமூகத்தினரிடம் கணிசமான ஆதரவை பெற்றுள்ள தினகரன் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்திருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசிய தென் மாவட்டத்தை சேர்ந்த அமமுகவினர் சிலர், எதிர்ப்பு அரசியல் நடத்தியே பழகிவிட்ட அமமுகவினரும் அதிமுகவினரும் தேர்தலில் ஒருவரின் வெற்றிக்கு இன்னொருவர் எப்படி ஒருங்கிணைந்து பணி செய்வார்கள்? தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைந்தால் தினகரனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்க சம்மதிப்பாரா பழனிசாமி? மேலும் கடந்த தேர்தலில் அமமுக 2.3% வாக்குகளை பெற்றதற்கு அந்த கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சியும் ஒரு முக்கிய காரணம். இப்போது பாஜக கூட்டணியில் தினகரன் அங்கமாகி இருப்பதால் கடந்த தேர்தலில் அவருக்கு சாதகமாக இருந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் இம்முறை குக்கருக்குள் சிக்காது. அதே நேரம் அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருப்பதால் அமமுகவுக்கு இந்த தேர்தலில் வாக்கு வங்கி உயரலாம். தினகரன் கூட சட்டசபைக்கு போகலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அமமுக தனது சுயபலத்தை இழந்துவிடும். ஒரு காலத்தில் தினகரனுக்கு பின்னால் கைகட்டி நின்ற தங்க தமிழ்ச்செல்வனையும் செந்தில் பாலாஜியையும் திமுக இப்போது உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தினகரன் திமுகவுடன் கூட்டு வைத்து அதிமுகவை வீழ்த்தி இருக்கலாம் என்றனர் அமமுகவினர் சிலர். அதே நேரத்தில் தினகரனின் தீவிர விசுவாசிகளான அமமுகவினர் கூறுகையில், தினகரன் சட்டசபைக்கு செல்வதும் அமமுகவின் வாக்கு வங்கி உயர்வதும் கட்சிக்கு செல்வாக்கை ஏற்படுத்தும். எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில் இருந்ததால் கடந்த தேர்தலில் தினகரனுக்கு கிடைத்த குறிப்பிட்ட அளவு வாக்குகள் தற்போது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தற்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் அதற்கு மேலாகவே அமமுகவுக்கு கிடைத்துவிடும்.